காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஈதை வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் சூப்பராக போச்சு. எங்களோட ஈத் டே எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் மெஹந்தி போட்டுட்ருக்கேன். ஹரஃபா அன்னைக்கு நோன்பு திறந்துட்டு மெஹந்தி விட ஆரம்பிச்சாச்சு. நான் மெஹந்தி போட ஆரம்பிக்கும் போதே எங்கள் வீட்டு குட்டி பசங்களும் எங்களுக்கு கார் வரைஞ்சி விடுங்க, பைக் வரைஞ்சி விடுங்கன்னு டார்ச்சல் பண்ணாங்க. ஸோ என்னோட பசங்க 2 பேருக்கும் டிசைன் போட்டாச்சு. அவங்க கேட்ட காரு, ஏரோப்ளைன் இந்த டிசைன்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மெஹந்தி டிசைன் போட்டுட்டு ஃபைனலாக என்னோட கைக்கு வந்து டிசைன் போட்டுட்ருக்கேன். இதான் வந்து நான் என்னோட கைக்கு போட்டிருந்த டிசைன். நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் இல்லைங்க, எனக்கு மெஹந்தி போட ரொம்ப பிடிக்கும். மெஹந்தி டிசைன் எப்படி போட்டிருக்கேன், நல்லா போட்டிருக்கேனா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் மெஹந்தி டிசைன்லாம் போட்டு முடிச்சாச்சு. பசங்க வாப்பா கூட பஜாருக்கு போயிருந்தாங்க. வரும்போது இந்த மாதிரி வெடி பாசலோட வந்திருந்தாங்க. வாப்பாவும் பசங்க வெடி கேட்குறாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க. சும்மா சாதாரண அந்த கம்பி மெத்தாப்பு, கயிறு வெடி, கொலவனா இதுதான் வாங்கியிருந்தாங்க. பசங்களும் அவங்க மாமா கூட சேர்ந்து வெடி போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறமா வீடியோல வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறமா எனக்கு வந்து கிச்சன்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்தாச்சு. எல்லா வருஷமும் ஈத் டேக்கு பரோட்டா வந்து வெளியில கடையில தான் வாங்குவோம். இப்போ வீட்லயே நான் ட்ரை பண்ண போறேன். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ரெடி பண்றதுக்கு சீனி, சால்ட், முட்டை, பால், அப்புறம் மைதா மாவு, அப்புறம் மெஷர்மெண்ட் கப் வாட்டர் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு அகலமான பேசன் எடுத்திருக்கிறேன். அதுல வந்து மெஷரிங் கப்புக்கு 6 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். கிலோவில் கேட்டிங்கன்னா ஒரு 1.5 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் 2 ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் மாவுல வந்து நெய்யை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 1.5 கிலோ மாவுக்கு வந்து 2 முட்டை நான் ஆட் பண்ண போறேன். நீங்க வந்து சின்ன முட்டையா இருந்தா 3 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப்பு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து நல்ல சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பரோட்டா நல்ல சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப நேரம் நல்லா பிசைஞ்சு நல்ல சாஃப்ட் டோவாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும், அதுக்கு தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து இது ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற விட்டுக்கலாம். நல்லா ஊறினாதான் சாஃப்டாக வரும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமாட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மாவு வந்து நல்ல சாஃப்டாக சூப்பராக ஊறி வந்திருந்தது. இதை வந்து நான் அப்படியே எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேன். கவுண்டர் டாப் நல்லா வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மாவு வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதுல இருந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் மாவு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு குட்டி பால் ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி நம்ம ஹேண்டை ஹோல்ட் பண்ணி எடுக்கும் போது எல்லா பாலும் ஈவனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கிற வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பாலும் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிக்கிட்டு எல்லா டோலையும் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து ஊற வைக்க போகிறோம். நல்ல 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் கட்டையெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கையாலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது பிஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம வந்து திரும்ப ஒன்று சேர்க்க தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நல்ல தின் லேயராக தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃப் வச்சு சின்ன சின்னதாக லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் செய்கிற மாதிரியே வந்து இதை வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்து எடுத்து செய்யும் போது பரோட்டா வந்து நல்ல லேயராக வரும். இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டோவையும்
நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த எல்லா பாலையும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து 6 கப் மாவுக்கு வந்து ஒரு 33 பரோட்டா வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ளார் ஷேப்பை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுக்கும் போது நல்லா அமுத்துனீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ண லேயர் ஃபுல்லாக போயிடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி அழுத்தி தட்டாமல் மெதுவாக தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெறிச்சாவே போதும், ரொம்ப பெருசாலாம் வேய்க்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து நல்ல ஹீட்டான இரும்பு கல்லில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து சுற்றி வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா அப்போ தான் வந்து கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அடுப்பில் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல செவக்க கோல்டன் கலரில் நம்ம வந்து பரோட்டா வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது பரோட்டா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் கலரில் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பரோட்டா நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து நல்லா அடித்து எடுக்கணும். எவ்வளோ அளவுக்கு இதை வந்து நம்ம இந்த மாதிரி அடித்து விடுறோமோ அந்த அளவுக்கு லேயர் பிரியும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லாவே சூப்பர் சாஃப்டாக வந்திருந்தது. எல்லா பரோட்டாவையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பரோட்டா செய்ய ஆரம்பிக்கும் போது மணி ஒரு 4 மணி இருக்கும். செஞ்சு முடித்து வெளியே வரும்போது ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. இனி வந்து நான் குளிச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை எல்லாம் குளிக்க வச்சு ரெடி ஆகிட்டு ஈத் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். இதான் என்னோட பசங்களோட ஈத் ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ போயிட்டு தொழுதுட்டு வந்தாச்சு. எங்க வீட்டு பக்கத்துலேயே தான் தொழுகை நடத்துவாங்க. ஸோ பெருநா தொழுகை முடிச்சுட்டு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பசியாரத்துக்கு அம்மா வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கோழியப்பம் சுட்டு வச்சிருக்காங்க. என்னோட ஃபேவரட் ஒன். பெருநாள்னால இங்கே கோழியப்பம் இருந்தால் தான் வந்து அது ஒரு பெருநா மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருக்காங்க. இது நான் ரெடி பண்ண பரோட்டா. அதையும் எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் லாத்தா வந்து வட்டலப்பமும் இடியாப்பமும் செஞ்சு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வந்து வேலையை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஜவ்வரிசியும் கோழியப்பம் கோழிக்கறி வந்து அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னோட பசங்களும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து பிடிச்சதை வந்து எடுத்து கொடுத்துட்டேன். பெரிய பையனுக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு பரோட்டா வச்சாச்சு. சின்ன பையனுக்கு கோழியப்பம் பிடிக்கும் என்ன மாதிரியே. ஸோ அவனுக்கு கோழியப்பம் எடுத்து கொடுத்தாச்சு. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சைட் பை தம்பி வந்து வீடியோ காலில் வந்திருந்தான். உங்களுக்கு தெரியும், இது வந்து என்னோட 2வது தம்பி, வெளிநாட்டில் இருக்காங்க. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தம்பி. இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து ஈத் டே பசியாரை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கோழியப்பம் தான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு கோழியப்பம் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் சூப்பருங்க, சூப்பர் டூப்பரா இருந்தது. நல்ல சாஃப்டா அந்த வந்து வாயில வச்சு அப்படியே வந்து தொண்டையில போறதே தெரியல. அதுக்கப்புறம் பரோட்டாவும் நல்ல கடையில் வாங்குற பரோட்டா மாதிரியே தான் இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து வட்டலப்பம் சாப்பிட்டேன். வட்டலப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அன்னைக்கு இந்த ரெசிபி தான் வந்து ஹிட் ரெசிபியாக இருந்தது. எங்களோட ஈத் டே இப்படி தான் இருந்தது. உங்கள் வீட்டில் என்ன பசியாரம் செஞ்சுருந்தீங்க ஈத் டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வட்டலப்பம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். காலையில் எல்லாமே ஹெவியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து யாருக்குமே தோணலை. ஸோ எல்லாருமே லஞ்ச் வேணான்னே சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அந்த அன்னைக்கு வந்து நாங்கள் லஞ்ச் எதுவுமே ரெடி பண்ணலை. மறுநாள் தான் வந்து நெய்ச்சோறு, கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு, கலரி கறி ஆக்கியிருந்தாங்க. திரும்பவும் எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து ஈதோட லஞ்சை மறுநாள் சாப்பிட்டோம். இதுவும் சூப்பராக தான் இருந்தது. நெய்ச்சோறு, கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு, அப்புறம் கலரி கறி சாப்பாடு செம்மையாக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஈத் டே ஈவினிங் வந்து பீச்சுக்கு போகலை. யூஸ்வலாக காயல்பட்டினத்தில் எல்லாரும் வந்து ஈத் டே ஈவினிங் பீச் போவாங்க. இந்த வருஷம் நாங்கள் போகலை. எங்கள் வீட்டு
வீட்டில் இப்போ ஒரு குட்டி பேபி இருக்காங்க இல்லையா, அதனால போக முடியல. எங்களோட 8th டே சிறப்பாக போச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.